நீ அனுமதி கொடுத்துப்பார், இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கட்டும். அவருடைய மெயின் பிக்சர் என்னன்னு தமிழ்நாடு பார்க்கும். ஏங்க இன்னைக்கு கூட்டம், நேற்று ஈவினிங்ல இருந்து அந்த இடத்துல கூட்டாங்க, தூக்கி காட்டுறாங்க கேமராவை. பூமொழிகள் படத்துல காரா வருமே அந்த மாதிரி காட்டுறான், கேமராவை தூக்குறான். அப்படியே வா வண்டியா வண்டி. எதுக்கு? நாளைக்கு விஜய் இந்த இடத்துல தான் பேச போறாரு, அதுக்கு தான் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. நாளைக்கு தானே வர போறாரு. அவர் எந்த இடத்துல நின்று பேசுறாரு, அவர் நிக்கிற இடத்த பார்க்கணும். அவ்வளவு பெரிய கூட்டம், குழந்தை குட்டியோட வந்து இங்கதான் நாளைக்கு விஜய் வராரு, இங்கதான் பேச போறாருன்னு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. பயந்து போயிருக்கிறான். அதுக்குதான் அவர் சொல்றாரு, திமுகவும் அதிமுக எல்லாம் எதிர்கட்சியும் கை கோர்த்து ஒன்னா இருக்கிறான். எல்லாம் ஊழல் பண்ணுவேன், எல்லாம் லஞ்சம் வாங்குறவன், எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறவன், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், சிங்கிள் டீக்கும் ஒரு பன்னுக்கும் லாட்டரி அடிச்சவன், இன்னைக்கு மாடமாளிக்கு கோபுரம் கட்டி வாழறானே, இந்த பணம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு ரயில் டிக்கெட் வாங்க முடியாத வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே 28வது பணக்காரன் சொல்றாங்களே, இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எங்கிருந்து வந்தது?